என்னாச்சு சாமி? ஏதாவது பிரச்சனையா? தம்பி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. சரி. நீ வெளியே இருப்ப. சொல்லுங்க சாமி. இந்த மாதிரி ஒரு ராஜயோக ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. என் கணக்கு மட்டும் சரியா இருந்தா இந்நேரம் குபேரனா இருக்கணும். அந்த பையன் சுக்குறேன் அப்படி நிக்கிறான். அட போங்க சாமி. இந்த தம்பி திங்கிற 2 வேளை சோறே நான் கொடுத்தாதான் உண்டு. தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு. இல்ல, என் கணிப்பு தப்பா போனதே இல்லை. இந்த பையன் சாதாரண ஆளே கிடையாது. நீங்க எல்லாரும் அதை பார்க்க போறீங்க. நாளைக்கே கூட நீங்க நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள் உங்க வீட்டுல நடக்க போகுது. அப்படி மட்டும் நடக்கலைன்னா நான் இந்த தொழிலை விட்டே போயிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சா. அதுக்கப்புறம் என்ன சாமி நடக்க போகுது? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஒரு செருப்பு தைக்க கூட லாயக்கு இல்ல உனக்கு. இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தப்புதான். 1.5 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஷோரூம்க்கு எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தைச்சிட்டு வந்திருக்கிற நீ. அறிவில்ல உனக்கு? இத போட்டுக்கிட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக் கொண்டிருந்தார் மாமியார் வனிதா. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிழிச்ச போ, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட்? ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்தி விட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தார். சூர்யாவிற்கு நடந்த அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம், அதுங்கள பாரு, சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும். புருஷன் காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க? இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு? இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்கதான் இங்க இல்லை. விடுங்கக்கா, என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்று உடைந்த குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடித்தான் சூர்யா. விடுங்க தம்பி, எல்லாம் மாறிடும். அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல, நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. உன் ஜாதகம் ராஜ ஜாதகம். சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற, இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும். நம்புங்க தம்பி, நடக்கும். தம்பி, நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு. பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா? கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க, பிறந்த நாளா? எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா. மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. சரி, இவருக்கு தான் அறிவில்ல, இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம்? நல்ல அம்சமா ஒரு பெரிய ஒருத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கெட்டவன். அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன், விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல. பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான். வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா. பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி, உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல, அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை
டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி சூர்யா. வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா, சொல்லு பிரீத்தி. என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும் என்று பிரீத்தி சொன்ன அடுத்த நொடி மனம் தளர்ந்து போனான் சூர்யா. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல் அதுவா, அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர, இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா. இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான். தேங்க்யூ மாமா. மாப்பிள்ளை கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. பிரீத்தி விஷ் பண்ணாளா? விஷ் பண்ண மாமா. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. ஐயா, இங்க ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஐயா, இங்க கேக் இல்லைங்க ஐயா. இல்லையா? வாங்கி ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன். ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க ஈனோ அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார், வனிதா வனிதா! ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீழுக்கு போட்டது? என்னது? நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சுட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு. மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக் கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா. தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்திருந்தான். டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா? பர்த்டே கிஃப்ட் ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். அண்ணா, இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான். டேய், கண்ணு தெரியாத கபோதி, உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா? உன்னால என் வண்டி வேற ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எடுக்க சொன்னா எடுக்க போறோம், அதுக்கு வந்து இடிப்பீங்களா? ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா, கோவப்பட்டு தான் பாரு, பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. உன்னெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? கிளம்புங்க இருந்து என்று தேவா கடுமையாக பேச
தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான். என் ஜுவல்லரி காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. காம் டவுன், கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும். தேடி இல்ல, பாரு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும். சூர்யா, ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த செயின் எங்கன்னு சொல்லிடு. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பிரீத்தி கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் மாற, பிரீத்தி நான் ஏன் உன் செயின்? ஏய், இந்த நடிப்பெல்லாம் வீட்ல வச்சுக்கோ. செயின் வேணும்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் லாக்கர்ல இருந்து நீதான் எடுத்து கொடுத்த. நான் ஓபன் கூட பண்ணாம உன் மேல இருந்த நம்பிக்கையில எடுத்துட்டு வந்தேன். இப்ப உள்ள பார்த்தா செயினை காணோம். நீதான் எடுத்துக்கணும், மரியாதை கொடுத்துரு. பிரீத்தி சத்தியமா நான் எடுக்கல பிரீத்தி. அது ப்ளூ சஃபர் பதிச்ச காஸ்ட்லி செயின். அதுவும் இல்லாம அது ஒரு லக்கி செயின். யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. பிரீத்தி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. சட்டையில இருந்து கையட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான். எடுக்க முடியாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு. ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண, எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போதும், என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணது போதும். அதனால நான் இப்போ அனுபவிக்கிறதும் போதும் என்று பிரீத்தி திட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த தேவா, பிரீத்தி, என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? வாட்ஸ் ஹேப்பனிங்? முதல்ல யார் இவன்? இவனை பத்தி பேசுறதுக்கு இவன் ஒருத்தே இல்ல. ஏய், என் ஃபிளைட் போர்டிங்க்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள என் செயின் கைக்கு வந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான். பிரீத்தி, டோன்ட் வரிடா. நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செயின் நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். இட் will look lovely on you. என்று தேவா பிரீத்தியின் தோளை தொட்டு ஆறுதலாக பேச, தேவாவை பார்த்து பிரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னது இது கையில? குடு 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 குடு. இது எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான். பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம், அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா. என் தாலி செயின் இருக்குது, அதை வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல, சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான். தம்பி 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 அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க, அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அடம் பிடிக்காத பிரீத்தி, செக்கினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான். ஆமாம் பிரீத்தி, சொன்னா கேளு. நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஆச்சு பிரீத்தி, கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிரீத்தி. என்னாச்சு? இவன் வண்டியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி, அடிச்சு நொறுக்குடா என்று கோபமாக சொல்ல, தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்ற சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினான். திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா. ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோவை குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன செஞ்சிருவியா?
என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒன்று வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி? நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? பாத்தியா பிரீத்தி? இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள, நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை ப்ரெசென்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவா, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது, நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஎஸ் போவ. பத்திரமா போயிட்டு வா. டோன்ட் வரி. பாய். சூர்யா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான். டிராபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க, நீங்க பிரீத்தி தானே? எஸ். உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம். RSV குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணிருக்கோம். வாட்? மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட்? ஷூர். என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க, அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானால் பிரீத்தி. பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள். எப்படி ரெண்டு செயின்? பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி, வாவ் மேம், நீங்க தான் அந்த லக்கி கேர்லா? இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல இருந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வந்தது. இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கான்ஃபிடென்ஷியல் மேம். சாரி. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூர்யா சக்கரவர்த்தி? சூர்யா சக்கரவர்த்தி? Happy birthday, sir. Welcome to the new league. இது உங்க gift, sir. Sir, please. பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான். தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஹலோ. ஹே பிரீத்தி, ஃப்ளைட் ஏறிட்டியா? இன்னும் இல்ல. என்னாச்சு? ஒரே நிமிஷம், என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இருவர். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தாள் பிரீத்தி. அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது. 2 நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்ன பின்புதான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது. இப்போவாது சாப்பிடு, அதான் அவருக்கு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என வக்கீல் வாசுதேவன் சூர்யாவிடம் கூற, சூர்யா என்ன சொல்றீங்க? 5 நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி. இப்போ அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பயப்பட வேணாம். அப்பா இப்போ எங்க என்று கேட்க, அவள் கேட்டு முடிக்கும் முன்பே அவளுடன் வந்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல. இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு. அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா. சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள். இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல, நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ மட்டும் சரின்னு சொன்ன, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. யாருமா அந்த சூர்யா?
எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுமா. இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துக்கிட்டது இல்ல. அவரை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு. அவர் இடத்துல இப்போ வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. சூர்யாவோட கடைசி காலம் வரை உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன். இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சந்தோஷத்துடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான். பிரீத்தியை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார். பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான். பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரி தான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார். அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் கூற விடாமல், பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நான் உன்னை மருமகனா பாக்குறத விட ஒரு மகனா தான் பார்த்துட்டு இருக்கேன் என ரவிக்குமார் கூற, இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் வெடித்து விடுவது போல இருந்தது. தான் அனாதை இல்லை, தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான். அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்ற திடுக்கி எழுந்தான். அவன் முன்னே பிரீத்தி ரெடியாக நின்றிருந்தாள். சாருக்கு இன்னும் தெரியலையா, இன்னும் 4-5 கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க, வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான். மணி 8 கடந்து விட்டது. நைட்டு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நைட்டு 2 பேரும் ஃபுல் மட்டை. நான் தான் உங்களை கூட்டிட்டு கீழே வந்தேன். சரி இப்ப கிளம்புங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. 5 நிமிடத்தில் ரெடியானவன் காரில் பிரீத்தியை ஏற்றிக்கொண்டு பறந்தான். டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது. ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது. போனை எடுத்தவன் கோபமாக, எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனே, இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா. எனக்கு எதுவும் வேணாம் சூர்யா, ஆர்எஸ்பி குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர், அது நீ மறந்துட்டியா? நீ நினைச்சா இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா, என்ன சொன்னீங்க? என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம், அப்படிதானே? இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். சூர்யா நினைத்தால் வீடு என்ன, அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார். முடிஞ்சா ஊட்டியில் இருக்க MS மேன்ஷனை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான். ஊட்டியில் உள்ள MS மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது. ஆள் அரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு முறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார். ஆனால் அந்த மேன்ஷன் ஓனர் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். எவ்வளவு முயற்சித்தும் அந்த மேன்ஷனை ரவிக்குமாரால் வாங்க முடியவில்லை. பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கி கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான். நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் ஓம் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தான். சரியாக 10 மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த ரெசார்ட் பேரை சூர்யா மேன்ஷன் வச்சுப்போமா? சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ ஓம் பேர்ல இருக்கு. அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது. ரெடியாரு, 1/2 மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன். வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா. சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 5 நிமிடம் தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே 1/4 மணி நேரம் எடுக்கும். 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த மேன்ஷனுக்கு 10ற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள். அது வீட்டின் அருகில் தான் இருக்கிறது. நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா பொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மேன்ஷன் கேட்டை திறந்தவுடன்
ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான். அவனை தொடர்ந்து மேலும் 10 பேர் அவன் பின்னால் ஓடி வர யாரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான். அதில் ஒருவன், யார் பாத திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார். அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர். என்ன தம்பி, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா? 6 அடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார். இல்ல, ஒருத்தரை தேடி வந்திருக்க. சூர்யா அமைதியாக தன் பதிலை கூறினான். என்னது, ஒருத்தர் தேடி வந்திருக்கியா? நீ வந்திருக்கிற இந்த இடம் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான். பின் மெதுவாக, இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த 6 அடி மனிதன், வந்த வழியே அப்படியே போயிடு. நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஷோ டைம் ஓவர். காட்ஸ், இங்க வரவங்க எல்லாம் இவன மாதிரி தான். அவனுடைய இடம் இவனோட இடம், உள்ள இருக்கிறவங்கள நல்லா தெரியும், என் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு வருவானுங்க. தயவுதாட்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தான் அந்த 6 அடி மனிதன். அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர் கட்டளையிடுவதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது. நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார், அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ். இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அந்த விஐபியே நான் தான், இது கூட தெரியாம இவங்க இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறாங்களே என்று நினைத்து சிரித்தான். ஒருவருடைய உடையையும் அவர் வைத்திருக்க பொருளையும் வைத்து எடை போடும் செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான். இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான். நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற? அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது. அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டிக்கொண்டு ஒதுங்கி நின்றான். அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டிக்கொண்டு நின்றனர். ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர். அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர். ஊட்டியையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை. இன்று முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், யார் இவன்? இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர். சூர்யா சார், பெரிய தப்பு நடந்துருச்சு, அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டிக்கொண்டு சூர்யா முன் பேசினார். என்னது, இவர்தான் சூர்யாவா என்று வாயடைத்து நின்றனர் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து, என்ன தைரியம் இருந்தா இவர்கிட்டயே மரியாதை இல்லாம நடந்திருப்ப, இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுறதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். சார், தெரியாம பண்ணிட்டேன், என் மேல கருணை காட்டுங்க, இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன். காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மற்ற செக்யூரிட்டி கார்டு தங்களுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது. அப்படி ஒன்னும் அவங்க பெருசா தப்பு பண்ணல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா 1/2 நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க, அது போதும். தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற, அங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, எப்போதும் ஆளை பார்த்து எடை போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான். பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார். சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார். சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார். சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது. பிரீத்திக்கு மட்டும் இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பால். அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது. தன்னையே மறந்து மெய் மறந்து போனான். எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது. கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார். இவ்ளோ அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது? ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளியில இருந்தும்
ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு? மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான். அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா, நான் ஹெல்ப் பண்றேன், பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற, பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று 1-2 முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான். பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது. இவ்ளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்ளோ சாதாரணமா இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார். சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு சக்கரவர்த்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார். சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார். ஆனால் அதை பற்றி எதுவும் கூறாமல், நாளையிலிருந்து சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி அவன் ப்ரொடெக்ஷனுக்கு இருப்பாங்க என்று மட்டும் கூறி போனை வைத்தார். வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தாள் பிரீத்தி. நேரம் சென்று கொண்டே இருந்தது. ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர். சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள். எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்துச் செல்வான். ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் பல முறை அவனுக்கு கால் செய்தாள். சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள். அப்பொழுது, இங்க பாருடா யார் நிக்கிறான்னு, ஊட்டியோட பேரழகி பிரீத்தி. என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்கப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரியமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள். பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சில சமயம் விதி எப்படி விளையாடும்னு யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும், உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சு. பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சுகம்தான். ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள். போது நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு, பண்ணாம போறாரு, இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அச்சச்சோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி? ரொம்ப சாரி. இதெல்லாம் நான் சொல்லல, ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன். வேணும்னா அதை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம உன் புருஷனை என் புருஷன் கிட்ட இருந்து வேலை பார்க்க சொல்லு என்று கேலியாக கூற பிரீத்தி ஆத்திரத்தில் தன் பல்லை கடித்துக் கொண்டாள். விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே போனாள். இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக். வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ ஆக இருக்கிறான். சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான். சந்தியா கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள். தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார், பெரிய கம்பெனியின் சிஇஓ தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள். காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக். அந்த வேலைக்கார மட்டும் இல்லனா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிரீத்திக்கும் விவேக்கிற்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின் அவளுக்கு அடுத்தபடியாக இருந்த சந்தியாவை வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக். அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து சூர்யா இறங்கினான். பிரீத்தி மேடம், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கால் டாக்ஸியிலிருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான். பிரீத்தியின் பையை வாங்கிக் கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை, சூப்பர், பணக்கார வீட்டு மாப்பிள்ளை இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள். இந்த 3 வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள். நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா. என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரில் இருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தாள் பிரீத்தி. என்னோட புருஷனை மரியாதை குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என பிரீத்தி கூற
அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சந்தியா வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா. பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று. இருந்தாலும் ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள். அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர். ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து, சார், ராமலிங்கம் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, மத்த எல்லாத்தையும் போன்ல பேசிக்கலான்னு சொன்னாரு. இதை கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர். ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய கண்களை பல முறை கசக்கிக் கொண்டு பார்த்தான் விவேக். பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தாள். யார் இவங்க? சூர்யாவுக்கு ஏன் விலை உயர்ந்த காரை கொடுக்கறாங்க? சந்தியா கோபத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பின் காரில் ஏறும்படி விவேக்கின் சத்தம் கேட்க சுழித்த முகத்துடன் காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். கொஞ்ச நாள் அவங்க 2 பேர் பக்கமும் நீ போகாம இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது. விவேக் இப்படி கூறியது சந்தியாவிற்கு குழப்பமாக இருந்தது. சூர்யாவை பார்த்து திடீரென்று ஏன் விவேக் பயப்படுகிறான் என்று. தன்னுடைய புது காரில் பிரீத்தியை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான் சூர்யா. அப்போது முன் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி காரை ஓட்டிக் கொண்டிருந்த சூர்யாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சூர்யா. ஒன்றும் இல்லை என்பது போல தலையை ஆட்டிவிட்டு, இனிமே இப்படி பண்ணாதீங்க சூர்யா என பிரீத்தி கூற, எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாதவனைப் போல நடித்தான். இனிமே இந்த மாதிரி கார் வாடகைக்கு எடுக்க கூடாது, இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு ரெண்டல் அதிகமா இருக்கும் என்று கூறினாள். இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளே இப்படி கூறியது அவனுக்கு மேலும் வசதியாக இருந்தது. டோன்ட் வரி பிரீத்தி, நீங்க கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளோ ரெண்டெல்லாம் இல்ல. சரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், போதுமா என்று சிரித்துக் கொண்டே சூர்யா கூற, எப்பொழுதும் போல எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சரி என்று ஜன்னல் பக்கம் திரும்பியவள் உதட்டோரம் புதிதாக ஒரு சிறு புன்னகை முளைத்திருந்தது. காரை ஓட்டிக்கொண்டு வந்தாலும் சூர்யா இதை கவனிக்க தவறவில்லை. இரவு உணவிற்கு பிறகு சூர்யாவிற்கு ராமலிங்கத்திடமிருந்து கால் வந்தது. யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று சூர்யா தன்னுடைய செல்போனை ஆன் செய்து பேசத் தொடங்கினான். சார், நீங்க மேன்ஷனை சுத்தி இருக்கிற இடத்த டெவலப் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு ஐடியா சொல்லலாமா? நாம ஏன் அந்த ஏரியாவை சுத்தி டூரிஸ்ட் எல்லாரும் வந்து போறதுக்கு ஒரு பெரிய ரெசார்ட் அண்ட் அதை சுத்தி கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது? இந்த ப்ராஜெக்ட்னால உங்களுக்கும் எனக்கும் லாபம் தான். பின் மெதுவாக அந்த ஏரியாவை டெவலப் செய்ய அவன் வைத்திருந்த பிளானை கூறினான். சூர்யாவுக்கு அது மிகவும் பிடித்து போயிருந்தது. அரை மணி நேரத்தில் கோடிக்கணக்கான பிசினஸ் பிளான் ஒரே நிமிடத்தில் உருவானது. மறுநாள் காலை இந்த நியூஸ் காட்டுத்தீயை போல பரவத் தொடங்கியது. அனைத்து நியூஸ் சேனலிலும் இதுதான் ஹெட்லைன்ஸ். ஆனால் எதிலுமே சூர்யாவின் பெயர் வரவில்லை. அவனும் அதை விரும்பவில்லை. RSP குரூப்ஸ் மற்றும் ராமலிங்கத்தின் புதிய ப்ராஜெக்ட் என்றே விளம்பரம் செய்யப்பட்டது. ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து ரவிக்குமாரின் பிசினஸ் அனைத்தையும் அவருடைய அண்ணனும் பிரீத்தியும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள். ரவிக்குமார் கடுமையாக உழைத்து உருவாக்கிய இந்த பிசினஸில் தன்னுடைய அண்ணா சசிகுமாரையும் சேர்த்துக் கொண்டார். அதில் இவர் எந்த வேலையும் செய்யவில்லை என்றாலும் அதனுடைய பலனை மட்டும் அனுபவித்து வந்தார். ரவிக்குமாருக்கு சசிகுமாரை பற்றி நன்றாக தெரியும். தன்னுடைய சொத்தை அபகரிக்கவே இதையெல்லாம் செய்கிறான் என்று. இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்தார். தன்னை சுற்றி யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தார். RSP குரூப் இன்வெஸ்ட் செய்ய போகிறது என்று நினைத்தவுடன் அவசரமாக ரவிக்குமார் ஆபீஸில் சசிகுமார் தலைமையில் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார். சூர்யாவும் பிரீத்தியும் மீட்டிங்கிற்கு சென்றனர். அங்கே சந்தியாவும் அவளுடைய அண்ணன் சதீஷும் பின்பு அங்கு வேலை செய்யும் முக்கியமான நபர்களும் அவர்கள் வருவதற்கு முன்பே மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர். RSP குரூப் இங்கு இன்வெஸ்ட் செய்வது அவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக் கூடாது. இதுவரை அந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேச சென்ற 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரிஜெக்ட் ஆனதையும் சசிகுமார் சுட்டிக்காட்டினார். RSP குரூப்புக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நம்ம கம்பெனிக்கு இதுதான் நல்ல சான்ஸ். நான் ஏன் இப்போ உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன்னா, கண்டிப்பா நம்ம கம்பெனி சார்பா ஒருத்தங்க அங்க பிசினஸ் ப்ரொபோசல் பண்ணணும். உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கிடைக்கும் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தார் சசிகுமார். அப்பொழுது சூர்யா நாம் புதிதாக உருவாக்கிய இன்ஜினியரிங் டீம் அவர்களுக்கு தேவைப்படும் என கூற, காலங்காலமா பிசினஸ்ல இருக்கிற எங்க குடும்பம் இதை பத்தி பேசட்டும். நீ என்ன இந்த கம்பெனி ஓனரா?
என்று சந்தியா நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு பழிவாங்கும் விதமாக அனைவரின் முன்பும் சூர்யாவை அசிங்கப்படுத்தினாள். இதனால் கோபம் அடைந்த பிரீத்தி, இது என்னோட அப்பா கம்பெனி, அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கூறினாள். இதை பார்த்த சூர்யா நேற்று நடந்ததைப் போல நடந்துவிடக் கூடாது என்று எண்ணி உடனே பிரீத்தியை பார்த்து தனக்காக அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். அங்கு நடந்த கலவரம் எதையும் சசிகுமார் கண்டு கொள்ளவில்லை. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட். உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் டைம் கொடுக்கறேன், நல்ல பிசினஸ் ப்ரப்போசலா கொண்டு வாங்க என்று கூறினார். இதை கேட்ட சசிகுமாரின் மூத்த மகன் சதீஷ், இதுக்கெல்லாம் சுத்தமா சான்ஸே இல்ல, இன்ஜினியரிங் டீம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம் என்று நம்பிக்கை இல்லாமல் பேசினான். நம் கம்பெனியை விட தலை சிறந்த கம்பெனிகள் போட்டிக்கு வரும், இதை வைத்து மட்டுமே அந்த ப்ராஜெக்டை நம்மால் பிடித்துவிட முடியாது என்றான். பிரீத்தி தான் அந்த டீமை மேனேஜ் செய்து வந்தாள். அவள் கூறிய ப்ரப்போசல் நன்றாக இருந்தாலும் வேண்டுமென்றே அவளுடைய எந்த ஒரு ஐடியாவையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் பிரீத்திக்கு அழுகை தொண்டை வரை வந்தது. அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடலாம் என்று எழுந்தாள். சேரின் பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா அவள் தோளை தட்டி கொடுத்து தைரியம் சொன்னான். ஆனால் இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் தங்களுடைய ஆதாயத்திற்கு மட்டுமே இதை செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. மேலும் சந்தியாவின் எரிச்சலூட்டும் பேச்சும் அவள் பொறுமையை இழக்கச் செய்தது. அப்பொழுது பிரீத்தியின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்த இன்ஜினியரிங் டீமை சதீஷ் பார்த்துக் கொள்வான், இனிமேல் நீ மேற்பார்வை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் என்று சசிகுமார் கூற அவள் உள்ளே அடக்கி வைத்திருந்த எரிமலை வெடித்தது. கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள். பிரீத்தி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளோ திறமை இல்ல, அதுவும் ஒரு பொண்ணா நீ இதையெல்லாம் பண்ணவே முடியாது, நம்ம கம்பெனி நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன் என்று சசிகுமார் சாதாரணமாக கூறினார். இந்த டீம் ஆரம்பிச்சது நான் தான், இப்போ வரைக்கும் நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் நான் தான் பார்த்துப்பேன், இதை என்கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது, என்னோட முடிவை கேட்டு நடந்துக்கோங்க என பிரீத்தி மிரட்ட, ஆமா அதான் உன்னோட முடிவை பார்த்தோமே, அதுக்கு எக்ஸாம்பிள் உன்னோட மேரேஜ் என்று சந்தியாவை போலவே சதீஷும் பேச ஆரம்பித்தான். இதை கேட்ட பிரீத்தியின் அழகிய முகம் கோபத்தில் சிவக்க மேலும் பிரச்சனை நடப்பதற்குள் பிரீத்தியை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் சூர்யா. கண்களில் கண்ணீரை அடக்கி வைத்திருந்தவள் வீட்டிற்கு வந்தவுடன் நேரடியாக ரவிக்குமாரை நோக்கி ஓடினாள். அங்கு நடந்த அவமானத்தையும் தன் கண் முன்னே அவளுடைய தந்தையும் அவரும் ஏமாற்றப்படுவதை பார்த்து எதுவும் செய்ய முடியாதவள் ரவிக்குமாரை கட்டிப்பிடித்து அழுதாள். பிரீத்தி அழுவதை பார்த்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ண நீ என்ன பண்ண, அவளை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என வழக்கம் போல எது நடந்தாலும் சூர்யாதான் காரணம் என்று பேசினாள். இனி பிரீத்தியை யாரும் சீண்ட கூட நினைக்க கூடாது என்று கோபத்தில் கையை முறுக்கிக் கொண்டான் சூர்யா. உடனே தனது வக்கீல் வாசுதேவனுக்கு கால் செய்தவன், ஆர்எஸ்பி டூரிசம் இப்ப யார் பொறுப்புல இருக்கு என சூர்யா பேசியது ஆர்எஸ்பி குரூப்பின் ஓனர் போல மிரட்டலாக இருந்தது. இதை போன் மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த லோகேஷ் தான் என்று கூறினார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நாளைக்கு ரவிக்குமார் கம்பெனில இருந்து 2 பேர் அங்க வருவாங்க, அவங்கள நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்பணும் என சூர்யா உணர்ச்சி பொங்க பேசினான். எதுக்கு நீ இப்படி பேசுற, அதுவும் மாமனாரோட கம்பெனி என்று வாசுதேவன் கூற, எனக்கு எல்லாம் தெரியும், இத நான் சூர்யாவா உங்ககிட்ட சொல்லல, இது இந்த ஆர்எஸ்பி குரூப்போட தலைவரா உங்ககிட்ட கட்டளை இடுறேன் என்று சொன்னதும் வாசுதேவன் மறுபேச்சு எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை 9:30 மணிக்கெல்லாம் சதீஷும் அவனுடைய தந்தையும் ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றனர். அங்கிருந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் ரவிக்குமாரின் கம்பெனியிலிருந்து வந்துள்ளதாக கூறினர். சிறிது நேரம் வெயிட்டிங் ரூமில் காத்திருக்கும்படியும் ஜெனரல் மேனேஜர் வந்தவுடனே உள்ளே செல்லலாம் என்று கூறினார். அவர்கள் அங்கு காத்திருந்த சில மணி நேரத்திலேயே உலகில் பல மூலையிலிருந்து பல கம்பெனிகள் வந்த வண்ணம் இருந்தது. இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்களோ அதே காரணத்திற்காகவே அவர்களும் வந்துள்ளனர். நேரம் கடக்க கடக்க பொறுமை இழந்த சசிகுமார் திட்ட ஆரம்பித்தார். அப்பா பொறுமையா இருங்க, நம்ம ஒன்னும் வாழைப்பழம் பிசினஸ் பேச வரல, இந்த கம்பெனில நம்மள உள்ள விட்டதே பெரிய விஷயம் என சதீஷ் சமாதானம் கூறினான். அப்பொழுது அவர்களை மேலே ஜெனரல் மேனேஜர் அழைக்கிறார் என்று ஃப்ரண்ட் டெஸ்கில் கூற ஆர்வமாக உள்ளே எழுந்து சென்றனர். ஜெனரல் மேனேஜர் கதவை திறந்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அவர்கள் உள்ளே வந்து 10 நிமிடத்திற்கு மேல் ஆனது. ஆனால் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் லோகேஷ். இதனால் பொறுமை இழந்த சதீஷ் பேச ஆரம்பித்தான். சார், நாங்க ரவிக்குமார் கம்பெனியில இருந்து வந்திருக்கோம், என் பேர் சதீஷ் என்று சதீஷ் கூறி முடிப்பதற்குள் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக பதிலளித்த லோகேஷ் மீண்டும் அவன் செய்து கொண்டிருந்த பழைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். மீண்டும் ஒரு முறை பேச ஆரம்பித்த சதீஷ், சார், நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ரவிக்குமார் கம்பெனி இந்த ஊட்டியிலேயே பெரிய கம்பெனி என்று சதீஷ் விடாமல் கூற ஆர்வத்துடன் திரும்பி பார்த்த லோகேஷ், நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு எப்போ வந்தீங்க என்று கேட்க சந்தோஷமாக தன்னுடைய பதிலை கூற ஆரம்பித்தான் சதீஷ். சதீஷ் யாராக இருந்தாலும் பேசியே கவிழ்த்து விடுவான். லோகேஷிடம் ரவிக்குமாரின் கம்பெனி பெருமைகளை பற்றி பேச ஆரம்பித்தான். புதிதாக உருவாக்கி இருக்கும் இன்ஜினியரிங் டீமை பற்றியும்
இத்தனை காலமாக அவர்கள் செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை பற்றியும் பேசிக்கொண்டே போனான். ஆனால் லோகேஷோ கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தன் கோபத்தை அடக்க பெருமூச்சு விட்டவன் பின் சத்தமாக லோகேஷ் சார் என்று அழைத்தான். என்னாச்சு என்று கண்களை கசக்கிக் கொண்டான் லோகேஷ். ஒன்னும் இல்ல சார், ரவிக்குமார் கம்பெனியை பத்தி நீங்க கேட்டீங்க, அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் என சதீஷ் பேச, நிலைமை கைவிட்டு போகக்கூடாது என்று உணர்ந்த சசிகுமார் வேகமாக அவர் பையில் இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து லோகேஷிடம் நீட்டினார். சசிகுமாரை மேலும் கீழும் பார்த்த லோகேஷ் டேபிள் மீது இருந்த பாக்ஸை ஓபன் செய்தார். அதில் ரேராக கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒயின் பாட்டில் உள்ளே இருந்தது. அதை பார்த்து லோகேஷ் புன்னகைத்தார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சதீஷ் ரைட் என சந்தேகமாக அவன் கூற, அவ்விருவருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது தங்கள் கைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது. நீங்க ரவிக்குமார் கம்பெனியோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாத உங்க கம்பெனியில இருக்க முக்கியமான ஒன்ன பத்தி சொல்ல மறந்துட்டீங்க என்று லோகேஷ் கூற, சதீஷும் அவனுடைய தந்தையும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கே தெரியாதா? அப்படி என்ன விஷயம் சார் என ஆர்வமாக சசிகுமார் கேட்டார். நக்கலாக சிரித்த லோகேஷ், அதுதான் கனவு காண்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை சிரித்தான். இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவரை சிரித்த முகத்துடன் இருந்த இருவரின் முகமும் மாறியது. நாற்காலியை உதறிவிட்டு எழுந்த சதீஷ், இந்த ஊட்டி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எங்களை அவமானப்படுத்திட்டு நீ இந்த இடத்துல எப்படி ரெசார்ட் கட்டுறன்னு பாக்குற? சதீஷ் கத்தியது அறையின் வெளியில் இருந்த செக்யூரிட்டியின் காதில் விழுந்தது. வேகமாக உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் ஆக்ரோஷமாக லோகேஷை நோக்கி சென்ற சதீஷை பிடித்தனர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது என்ன ஒயின்னு சொன்னீங்க என்று அங்கிருந்த ஒயின் பாட்டிலை கையில் எடுத்தவன் சட்டென்று கீழே போட்டு உடைத்தான். ஊப்ஸ், சாரி, தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டேன் என்று நக்கலாகவும் சிரிக்க, சதீஷ் சீறிக்கொண்டு அவனை அறைய வந்தான். இந்த ஒயினைய வேலைக்காரங்க கூட குடிக்க மாட்டாங்க, இதை எனக்கு பரிசா கொடுத்து ப்ராஜெக்ட வாங்க பாக்குறியா என லோகேஷ் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார். அதை கேட்ட அங்கிருந்தவர்கள், ஆர்எஸ்பி குரூப் எவ்வளவு பெருசு, ப்ராஜெக்ட் பத்தி பேச ரவிக்குமார் இவங்களையே நம்பினாரு என்று முணுமுணுத்தனர். ரவிக்குமார் நிறுவனத்தில் இருந்த வரையில் அவருடைய கம்பெனி நன்றாக இருந்தது. இப்பொழுது இவர்களின் செயலால் என்ன நடக்கப் போகிறதோ என்று பேசிக் கொண்டனர். இருவரும் வெளியே சென்றவுடன் லோகேஷ் தனது போனை எடுத்து வாசுதேவனுக்கு கால் செய்து, சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் என்று கூறினான். அதே சமயம் வாசுதேவன் சூர்யாவிற்கு கால் செய்து அங்கு நடந்த அனைத்தையும் அவனுக்கு கூறினார். இதையெல்லாம் கேட்ட பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பின் தனக்காக இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாளை பிரீத்தி இந்த ப்ராஜெக்டை டீல் பேச வருவாள், அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் இந்த ப்ராஜெக்டை அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். பிரீத்தி வருவாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஃபார்மாலிட்டின்னு சொல்லி கூட அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க என்று சூர்யா 1க்கு 2 முறை அழுத்தி கூறினான். சதீஷும் சசிகுமாரும் சேர்ந்து ப்ராஜெக்டை கைவிட்ட விஷயம் ரவிக்குமாருக்கு தெரிய வந்தது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், தனக்கு பின்னால் யார் இந்த கம்பெனியை நன்றாக நடத்த முடியும் என்று தெரிந்து கொள்ள சிறிது காலம் ஒதுங்கியிருந்தவர் மீண்டும் கம்பெனியில் காலடி எடுத்து வைத்தார். அவருடைய ஆபீஸில் அவசரமாக போர்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மீட்டிங்கில் இருந்தவர்களின் முகத்தில் சந்தோஷம் துளியும் இல்லை. ஏனென்றால் ஆர்எஸ்பி குரூப் அளவிற்கு பெரிதாக இல்லை என்றாலும் ஊட்டியில் ரவிக்குமாரின் கம்பெனி தான் ராஜாவாக கொடிக்கட்டி பறந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தால் கம்பெனி பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டது. ஏனென்றால் அவர்கள் எதிர்த்தது சாதாரணமான ஆள் கிடையாது, ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜரை. மீட்டிங்கில் சதீஷும் சசிகுமாரும் தலைகுனிந்தே காணப்பட்டனர். இதுக்குதான் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னீங்களா? நீங்க பண்ண இந்த காரியத்தினால நம்மள நம்பி இருக்க எத்தனை குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா என ரவிக்குமார் கோபத்தில் கத்தினார். இதுவரை அப்படி ஒரு முகத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு வருத்தப்படுவதா, இல்லை மீண்டும் இந்த கம்பெனி நம் கைக்கு வந்துவிட்டது என்று சந்தோஷப்படுவதா என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய செல்போனிற்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. 10 சேர் தள்ளி அமர்ந்திருந்த சூர்யாவை எட்டி பார்த்தாள். அவன் போனை எடுக்குமாறு சைகையால் கூறினான். போனை எடுத்த பிரீத்தியிடம், நீங்க என்ன முழுசா நம்புறீங்களா? அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டுறேன். நம்ம கம்பெனி மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் நான் மாத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பிளீஸ் பிரீத்தி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க என்று சூர்யா அவளை பார்த்து கொண்டே தூரத்திலிருந்து பேசினான். திருமணமாகி இந்த 3 வருடத்தில் சூர்யா ஒருமுறை கூட தனக்காக எதையும் கேட்டதில்லை. ஆனால் சூர்யா சொல்வதையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க சற்றென்று எழுந்து நின்றாள் பிரீத்தி. அப்பா, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டி கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி தரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று தைரியமாக கூறினாள். பிரீத்தி, இது உன்னால முடியுமா என்று ரவிக்குமார் ஆச்சரியமாக அவளை பார்த்து கேட்க, முடியுமோ முடியாதோ, அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்னால சொல்ல முடியும் என்றவள் சூர்யாவை பார்த்து லேசாக சிரித்தாள். பிரீத்தி மீண்டும் அங்கு போவதற்கு எதிர்ப்புகள் பல கிளம்பின. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ நாளைக்கு காலையிலேயே அங்க போகலாம்
இவங்க 2 பேரும் பண்ணி வச்ச காரியத்தை நீதான் சரி செய்யணும் என்று ரவிக்குமார் கூற அடுத்த நொடியே, பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வந்துட்டா என்கிட்ட இருந்து வாங்கின அந்த இன்ஜினியரிங் டீம் திரும்ப என் கைக்கே வந்துடணும் என்று பிரீத்தி திமிராக சதீஷை பார்த்து பேசினாள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை வைத்திருந்தனர். சசிகுமாரின் குடும்பத்தை தவிர அங்கிருந்த அனைவரும் பிரீத்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்று மதியமே சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றாள். மனதில் பயம் இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கண்களில் பயத்துடன் லோகேஷின் ஆபீஸுள்ளே நுழைந்தாள். நேற்று நடந்ததைப் போலவே இன்றும் நடந்து விடுமோ என்ற பயத்திலேயே லோகேஷ் முன் அமர்ந்தாள். 15 நிமிடத்திற்கு பின் லோகேஷின் அறையிலிருந்து பேய் அடித்தது போல வெளியே வந்தாள். அவள் கண்ணை அவளால் நம்பவே முடியவில்லை. கண்டிப்பாக இது கனவாகத்தான் இருக்கும் என்று பல முறை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் ரவிக்குமாரின் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. பிரீத்தி உடனே காரில் ஏறி சூர்யாவுடன் தனது ஆபீஸிற்கு விரைந்தாள். பின் ஆபீஸிற்கு வந்த பிரீத்தி யாரிடமும் பேசாமல் நேராக அவளுடைய கேபினுக்கு சென்று அமர்ந்தாள். பிரீத்தி எதுவும் பேசாமல் நேராக கேபினுக்கு சென்றதை பார்த்த அனைவரும் கண்டிப்பாக அங்கு ஏதோ நடந்திருக்கிறது, இந்த முறையும் அந்த ப்ராஜெக்ட் நம் கைக்கு வரவில்லை என்று நினைத்தனர். பின் அனைவரும் அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தி மெதுவாக மீட்டிங் ரூமிற்கு சென்றாள். தன் முன்னே இருந்த ஃபைலை திறந்த பிரீத்தி, இந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்மளோட கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அவங்க பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம கம்பெனி தான் பாத்துக்க போகுது என்று பிரீத்தி கூற அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலை போல உறைந்து நின்றனர். ஆனால் சதீஷ் மட்டும் அதை நம்பாமல் அந்த ஃபைலை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தான். கண்டிப்பா இவளால இத பண்ணிருக்க முடியாது, கண்டிப்பா இவ பின்னாடி யாரோ இருக்காங்க, இல்லனா இவ ஏதோ பண்ணிருக்கா. தன்னால் முடியாததை பிரீத்தி செய்து காட்டி விட்டதை நினைத்து ஆதங்கத்தில் கத்தினான் சதீஷ். எப்படி இவளால முடிஞ்சது, இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா என்று குழப்பத்துடன் சதீஷ் இருக்க யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்க சூர்யா கூலாக உள்ளே வந்தான். சதீஷ் பிரீத்தியை பார்த்து, இந்த ப்ராஜெக்ட்காக நீ எந்த எல்லை வேணாலும் தாண்டி இருப்ப. ஒரு பொண்ணா இருக்கிறத விட உன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கு, கண்டிப்பா உன் அழக காட்டிதான் மயக்கிருப்ப என்று பிரீத்தியை அசிங்கமாக பேசினான். இதை கேட்ட பிரீத்தி மனமுடைந்து போனாள். இது கூலாக வந்த சூர்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் தனது கைகளை முறுக்கினான். தன்னுடைய மகளை அனைவருக்கு முன்பும் சதீஷ் இப்படி கீழ்த்தனமாக பேசுவதை கேட்ட ரவிக்குமாருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ என்று ரவிக்குமார் சதீஷை கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வந்தது. அப்பொழுது சதீஷின் கன்னத்தில் ஒரு கை ஓங்கி அறைய அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா என்று பிரீத்தியின் சத்தம் கேட்க அனைவரும் சூர்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சூர்யா ஓங்கி அடித்ததில் கண்கள் கலங்கி போய் இருந்த சதீஷுக்கு சூர்யா நின்று கொண்டிருந்ததே தெரியவில்லை. இந்த தடவை அறையோட விடுறேன், அடுத்த தடவை பிரீத்தியை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இதை விட பெருசா இருக்கும், ஜாக்கிரதை என சதீஷை எச்சரித்தான் சூர்யா. அவன் கோபப்பட்டு இதுவரை அங்கிருந்த யாருமே பார்த்ததில்லை. இன்று அவனுடைய குரல் சதீஷின் மனதில் சற்று பயத்தை ஏற்படுத்தியது. வேகமாக பிரீத்தியின் கையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான். சூர்யா தன் கையை பிடித்து இழுத்துச் செல்வதை அவள் தடுத்து நிறுத்தவே இல்லை. யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது சூர்யா சட்டென்று உள்ளே வந்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல சென்றாள். ஆபீஸ் வெளியே வந்த பிரீத்தி சூர்யாவின் கையை சட்டென்று உதறிவிட்டாள். நீங்க யாரு? இந்த 3 வருஷத்துல பார்த்த சூர்யா நீங்க இல்ல, ஏதோ உங்ககிட்ட புதுசா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று பிரீத்தி தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு சூர்யா முன் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல அங்கிருந்து நகராமல் நின்றாள். ஒரு நிமிடம் அப்படியே அவளை பார்த்தபடியே நின்றான் சூர்யா. பிரீத்தி, உனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்த லோகேஷும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணான், வேற ஒன்னும் இல்ல, போதுமா என்று சூர்யா அப்பொழுது உள்ள நிலைமையை சமாளித்தான். அதே சமயம் ரவிக்குமாரின் ஆபீஸில் மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். ஆனால் சதீஷ் மட்டும் மீட்டிங் ஹாலில் உள்ள நாற்காலியில் எவ்வளவு மணி நேரம் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. அப்பொழுது சசிகுமார் உள்ளே வர, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு, அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர சமயத்துல இந்த பிரீத்தி இப்படி பண்ணிட்டா, இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சசிகுமாரிடம் கொட்டினான் சதீஷ். நீ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இந்த சொத்தை அடையிறதுல நான் அண்ணன் தம்பி யாரையுமே பார்க்க மாட்டேன், அதுக்கு நீ எடுத்தோம் கவுத்தோன்னு உன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற சசிகுமாரின் குரலில் கோபம் தெரிந்தது. நிமிர்ந்து சசிகுமாரின் முகத்தை பார்த்த சதீஷ் அவரிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சசிகுமார், நீ யார வேணாலும் பகச்சிக்கோ,
ஆனா பிரீத்தியை பகச்சுக்காத. பிரீத்தி தான் நம்மளுடைய ஆயுதம். ரவிக்குமாருக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாடியே பிரீத்தியை இப்படி பேசினா நமக்கு இந்த சொத்து எப்படி கிடைக்கும் என்று சதீஷிற்கு அறிவுரை கூறினான். இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராஜெக்டும் இன்ஜினியரிங் டீமும் நம்மளை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று புலம்பினான் சதீஷ். அதை கேட்ட சசிகுமார் வில்லத்தனமாக சிரித்தார். நீ நினைக்கிற மாதிரி பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்ட் போகாது. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கு, பிரீத்திக்கு இல்ல என 1க்கு 2 முறை அழுத்தி கூறினார். அன்று இரவு சூர்யா தூங்குவதற்காக தன்னுடைய அறைக்கு சென்றான். திருமணமாகி 3 வருடங்களாக இருந்தாலும் பிரீத்தியும் சூர்யாவும் தனித்தனி அறையிலேயே தான் தூங்குவார்கள். அப்பொழுது சூர்யாவின் அறை கதவை யாரோ தட்ட, இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான். கதவின் வெளியே பிரீத்தி இருப்பதை பார்த்தான் சூர்யா. அவள் வெள்ளை நிறத்தில் நைட் டிரெஸ் அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள். எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பிரீத்தி சற்று அதிக மேக்கப்புடன் காணப்பட்டாள். வெட்கத்தில் அவளுடைய கன்னங்கள் சிவந்திருந்தது. என்னுடைய ரூம்ல பல்ப் எரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இன்னைக்கு உங்க ரூம்ல நான் படுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் பிரீத்தி கேட்டாள். என்றுமில்லாமல் இன்று அதிகமாகவே வெட்கப்பட்டாள். பல்பு தானே, நான் சேஞ்ச் பண்ணி தரேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சர்வசாதாரணமாக சூர்யா கூற, உடனே பிரீத்தி வேகமாக, அந்த பல்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அது உங்களால முடியாது, அதை விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு உங்க ரூம்லயே நான் படுத்துக்கலாமா என்று தயங்கி தயங்கி பேசினாள். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாத சூர்யா, பல்பு மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்ல, இதெல்லாம் நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் என்றான். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அப்பொழுது பிரீத்தி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த சூர்யாவை இடித்துவிட்டு, ஒன்னும் வேணாம், நானே பாத்துக்கிறேன், சரியான பல்பு என்று சூர்யாவை திட்டிவிட்டு கோபத்துடன் அவளுடைய அறைக்கு சென்றாள். பிரீத்திக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் அவளுக்கு பல்பு மாத்தணுமா வேணாமா? என்ன சொல்ல வந்தா? ஏன் இப்ப கோபப்பட்டு போறா என்று தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவனுடைய அறைக்குள் சென்றான். சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தான். ஆனால் பிரீத்தியோ அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். இனிமே ஏதாவது சொல்லணும்னா சூர்யாவுக்கு மறைமுகமா சொல்லவே கூடாது, அவனுக்கு எதுவுமே புரியல என இரவு முழுவதும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை சூர்யா மிகவும் சந்தோஷத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுந்து வந்தான். ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் பிரீத்தியின் கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றியிருந்தது. அவளை பார்க்க சின்ன பாண்டா கரடி போல் இருந்தது. அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரித்தான் சூர்யா. ஆனால் பிரீத்தியின் பார்வை ஈட்டி போல அவன் மீது பாய்ந்தது. பிரீத்தி வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் நேற்றை போலவே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். பிரீத்தி தயாராக எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த சூர்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணு என்று அங்கிருந்த தன்னுடைய புது காரில் புறப்பட்டான். ஊட்டியில் ஹோட்டலில் தங்கியிருந்த வாசுதேவன் ரூமிற்கு சென்றான் சூர்யா. வாசுதேவனிடம் ஆர்எஸ்பி டூரிசம் பிசினஸ் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். பின் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாசுதேவனிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் கேட்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான். சூர்யா கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் முக்கியமான சில விஷயத்தை கூற வேண்டும் என்று வாசுதேவன் சொன்னார். என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, வீட்ல பிரீத்தி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஒருவேளை பிரீத்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டில் எதுவும் சிக்கலாக இருக்குமோ என்ற யோசனையில் வாசுதேவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான். உன்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு ராமலிங்கம் ஆளு, இன்னொன்னு சக்கரவர்த்தி அனுப்பியிருக்க கோஸ்ட் சர்வெண்ட். ராமலிங்கம் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஆள்தான் என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் கோஸ்ட் சர்வெண்ட் என்று வாசுதேவன் உச்சரித்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் சக்கரவர்த்தி எதற்காக கோஸ்ட் சர்வெண்ட் அனுப்பியிருக்கிறார் என்று குழப்பமாக இருந்தது. நிச்சயமாக நல்லதற்காக இருக்காது என்று நினைத்தான். சக்கரவர்த்தியின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் என்று நினைத்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனதில் பல கேள்விகள் உருவாகத் தொடங்கியது. வீட்டு வாசலில் ஆபீஸ் செல்வதற்காக காத்திருந்தாள் பிரீத்தி. எப்பொழுதும் போல ரவிக்குமாரின் பழைய காரில் ஏற்றிக்கொண்டு ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றான் சூர்யா. வீட்டிலிருந்து ஆபீஸ் வரும் வழியில் கூட பிரீத்தி எதுவும் பேசாததால், இன்னும் என் மேல கோவமாதான் இருக்கீங்களா? எதற்கு கோவப்படுகிறாள் என்று புரியாமல் கேட்டான் சூர்யா. நான் ஏன் உங்க மேல கோவமா இருக்க போறேன்? கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கண்களை உருட்டிக்கொண்டு
விட்டால் அடித்து விடுவாள் போல அவனை பார்த்து பேசினாள். எப்பா, செம்ம கோவத்துல தான் இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துருவோம் என்று சூர்யா முணுமுணுத்தபடியே காரை ஓட்டி ஆபீஸுக்கு வந்தடைந்தான். காரிலிருந்து இறங்கிய இருவரையும் பார்த்த சந்தியா, ஹலோ மிஸ்டர் சூர்யா, என்ன இன்னைக்கு உங்க பொண்டாட்டிய இந்த மாதிரி பழைய கார்ல எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? என்ன அந்த காருக்கு ரெண்டல் கொடுத்தே நாக்கு தள்ளிருச்சா? இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா என்பது போல பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தான் சூர்யா. எங்கிருந்துதான் இப்படி எல்லாம் வருகிறார்களோ என்பதை போல இருந்தது அவனுடைய செயல். அன்னைக்கு அடி வாங்கின காயம் இன்னும் கன்னத்திலே இருக்கு போலையே என்று பிரீத்தி மேலிருந்து கீழ் வரை அவளை நோட்டமிட்டபடி நக்கலாக பேசினாள். அன்று அனைவரின் முன்னிலையில் இதே இடத்தில் பிரீத்தியிடம் அவள் அறை வாங்கியது சந்தியாவிற்கு ஞாபகம் வந்தது. பிரீத்தி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தியது அவளுக்கு கடுப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் பிரீத்தியை பார்த்து, என்ன பிரீத்தி, ரொம்ப சந்தோஷமா மெதப்புல இருக்க போல, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை சீக்கிரம் தூக்க போறாங்க, அது உனக்கு தெரியாதா? இதை கேட்ட சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தார்கள். இவள் எதையோ உளறுகிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் வாயிலேயே இதற்கு பின்னால் சந்தியாவின் அண்ணன் சதீஷ் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கோபத்தில் வேகமாக ஆபீஸை நோக்கி நடந்தாள் பிரீத்தி. என்ன செய்தாலும் இவர்கள் பிரீத்தியை ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து சூர்யாவிற்கு ஆத்திரம் வந்தது. இந்த ப்ராஜெக்டை சூர்யா நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். சூர்யாவை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த சந்தியாவிற்கு இது ஏமாற்றமாக இருந்தது. இந்த முறை எப்படியாவது சூர்யாவை அனைவர் முன்னிலும் அசிங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என நினைத்தவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். இந்த ப்ராஜெக்ட் ரவிக்குமார் சித்தப்பாவே நினைச்சாலும் பிரீத்தி கையில கொடுக்க முடியாது. அவரை விட பெரியாள் ஒருத்தர் இருக்காரு. இந்த குடும்பத்துல அவர் சொல்றதுதான் சட்டம். அவரை மீறி ரவிக்குமார் சித்தப்பாவும் எதுவும் பண்ண மாட்டாரு என்று வில்லத்தனமாக கூறிய சந்தியாவை குழப்பத்துடன் பார்த்தான் சூர்யா. உனக்கு இன்னும் புரியலையா? இந்த குடும்பத்துல முத்து தாத்தா சொல்றதுதான் சட்டம். காலா காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அவர் எதிலுமே கலந்துக்கல. கடைசியா நீ உன் கல்யாணத்துல பார்த்திருப்ப. இப்ப மறுபடியும் வந்துட்டாரு என்று உற்சாகத்துடன் சந்தியா சூர்யாவிடம் பேசினாள். ரவிக்குமார் ஒரு முடிவு எடுத்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். ஆனால் அவருடைய தந்தை கூறினால் மறுவார்த்தை பேசாமல் அதை அப்படியே செய்வார். அதனால் முத்து தாத்தாவை கடைசி ஆயுதமாக சசிகுமார் உபயோகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை சதீஷ் கைக்கு மாற்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தினார். இந்த ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்தும் வாங்க இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று சூர்யாவிற்கு தெரியும். ஆனால் முத்து தாத்தாவை இதில் கொண்டு வருவார்கள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. மேலும் சந்தியா சூர்யாவை பார்த்து, பிரீத்தி லோகேஷோட 3 மணி நேரம் தனியா ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தா, அது உனக்கு தெரியுமா என சீண்டினாள். சூர்யாவிடமிருந்து பிரீத்தியை பிரித்தால் அனைத்து காரியத்தையும் சுலபமாக நடத்திவிடலாம் என நினைத்த சந்தியா, இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் சூர்யா. புருஷன் இருக்கும்போதே வேற ஒருத்தன் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எப்படித்தான் இதெல்லாம் தாங்கிக்கிறியோ என்று சந்தியா தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சூர்யாவிடம் பேசினாள். சூர்யா பிரீத்தியின் மீது கோபப்படுவான் என்று நினைத்து சந்தியா தப்பு கணக்கு போட்டு விட்டாள். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு இவ்ளோ கீழ்த்தனமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. பிரீத்தி தப்பு பண்ணி தான் ப்ராஜெக்டை வாங்கினான்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? நீங்க எது வேணா நினைச்சிட்டு போங்க, ஆனா என் பிரீத்தியை நான் முழுசா நம்புறேன். என் முன்னாடி இனிமே பிரீத்தியை யாராவது தப்பா பேசுறது தெரிஞ்சது அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்று தன் கையை முறுக்கியபடி சந்தியாவை பார்த்து பேசினான் சூர்யா. இந்த 3 வருடத்தில் சூர்யாவை இப்படி ஒரு கோணத்தில் அவள் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் அமைதியாகவே செல்பவன் சிறிது நாட்களாக இப்படி நடந்து கொள்வது பிரீத்தியை ஏதோ செய்தது. தூரத்தில் நின்று சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் முகத்தில் சந்தோஷமும் புன்னகையும் மட்டும்தான் மலர்ந்தது. அப்பொழுது பிரீத்தி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருப்பதை அங்கே வந்து பார்த்த சதீஷருக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. இங்க பாருங்கடா, பெரிய மகாராணி வந்திருக்காங்க என்று சதீஷின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஈட்டி போல பிரீத்தியின் மனதை குத்தி கிழித்தது. சூர்யாவை பற்றி என்ன கூறினாலும் தாங்கிக் கொள்வான். ஆனால் பிரீத்தியை யாராவது தவறாக பேசினால் அவனால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. நேற்று அறைந்ததை விட இன்று சதீஷின் இன்னொரு கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அடித்தான். சூர்யா அறைந்ததில் அவன் வாயிலிருந்த 2 பற்கள் சிதறி கீழே விழுந்தன. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வேகமாக ஓடி வந்தார்கள்.
மேலும் சூர்யா ஆக்ரோஷப்பட்டு அடிப்பதற்குள் அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டனர். சூர்யாவை 2 பேர் பிடித்திருந்தாலும் அவர்கள் பிடியை உதறிவிட்டு சூர்யா சதீஷை ஓங்கி அறைந்ததில் அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. நேற்று வாங்கிய அடியை விட இன்று அவன் வாங்கிய அடி பலமாகவே இருந்தது. உங்களுக்கெல்லாம் நேத்தே எச்சரிக்கை கொடுத்தேன். பிரீத்தியை யாராவது இழிவா பேசினாலோ, அவகிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை பறிக்க யாராவது திட்டம் தீட்டினாலோ அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு யாரும் மறந்துடாதீங்க என்று அனைவர் முன்னிலும் எச்சரிக்கை விடுத்தான் சூர்யா. பின் அது இந்த குடும்பத்தை சேர்ந்த முத்து தாத்தாவாகவே இருந்தாலும் அவர் பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலனா அவரையும் எதிர்த்து நிற்பேன் என்று சூர்யா எச்சரித்தான். அங்கிருந்த சூர்யா கோபமாக வெளியே செல்ல அவன் பின்னாலே பிரீத்தியும் சென்றாள். பின் மெதுவாக சூர்யாவின் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் சூர்யா அதை கவனிக்காமல் வேகமாக தன்னுடைய காரில் ஏறினான். இது பிரீத்திக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தது. மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் ஏறியது போல காரில் அமர்ந்தவள் கோபத்தில் வேகமாக கார் கதவை மூடினாள். இப்பொழுது அவன் என்ன தவறு செய்தான் என்று புரியாமல் திருத்திருவென முழிக்க ஆரம்பித்தான். அன்று மாலை ஊட்டியில் இருக்கும் கோல்டு கிளப்பிற்கு சென்றான் சதீஷ். அந்த கிளப் ஊட்டியில் உள்ள மகேஸ்வரனுக்கு சொந்தமானது. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிகள் என்று பெரும் கும்பலையே சேர்த்து வைத்திருந்தான். அப்பொழுது சட்டென்று அந்த கிளப்பின் கதவு திறக்க அதிலிருந்து 2 அழகிய பெண்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் முகத்தில் பெரிய தழும்பும் பார்க்கவே வாட்டசாட்டமாக கரடுமுரடாக இருந்த ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த சதீஷ் வேகமாக எழுந்து நின்றான். ஹலோ மகேஸ்வரன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சதீஷ் என்று தன்னை மகேஸ்வரனிடம் அறிமுகம் செய்து கொண்டான் சதீஷ். சரி, நம்ம டீலுக்கு வருவோம். என்ன தேடி ஏன் இங்க வந்த? உனக்கு என்ன வேணும் என்று சதீஷை பார்த்து மகேஸ்வரன் கேட்டான். பிரீத்தி, அதான் உங்களுக்கே நல்லா தெரியுமே, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்டை பிரீத்தி தட்டி பறிச்சுட்டா. ஸோ இப்போ அவகிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் திரும்ப என்கிட்டயே வரணும் என்று சதீஷ் கூறினான். ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் கோடிக்கணக்கில் ரெடி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இதை நான் உனக்கு பண்ணி கொடுத்தா நீ எனக்கு அதிலிருந்து 30% கமிஷனாக கொடுக்கணும் என்று முகத்தை சீரியஸாக வைத்தபடி மகேஸ்வரன் கூறினான். ரொம்ப யோசிக்க வேணாம், நான் ஒன்றும் பேராசக்காரன் கிடையாது. 30% கமிஷன்லாம் வேணாம். இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிரீத்தியை போட்டு தள்ளணுமா என்று மகேஸ்வரனின் வார்த்தையை கேட்ட சதீஷ் சற்று அதிர்ச்சி அடைந்தான். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மிரட்டி எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க, அது போதும் என்று சதீஷ் பதட்டத்துடன் கூறினான். சதீஷ் பதட்டமாக பேசியது மகேஸ்வரனுக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படி நீ செஞ்சா இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா உன் கைக்கு வந்துடும். என் காசை நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் என்று தன்னுடைய பிளானை அவனுக்கு கூறினான். அதன்படி சதீஷ் பிரீத்திக்கு கால் செய்தான். போனை எடுத்த பிரீத்தி சதீஷின் குரலை கேட்டதும் பட்டென்று போனை கட் செய்தாள். பின் அவளுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி அதன் கீழ், இந்த வீடியோல இருக்கிறது சூர்யா தான். இப்போ நீ கோல்டன் கிளப்புக்கு 15 நிமிஷத்துல கிளம்பி வரலனா சூர்யாவை நீ பொணமா தான் பார்க்க முடியும் என்ற மெசேஜை சதீஷ் பிரீத்திக்கு அனுப்பினான். போனை ஓபன் செய்து அந்த வீடியோவை பார்த்த பிரீத்தி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த வீடியோவில் சூர்யா நடந்து செல்வதைப் போலவும் பின்னாலிருந்து ஒரு லாரி அவனை ஏற்றிக் கொள்வதைப் போல நெருங்கி சென்று கொண்டே இருந்தது. இதை பார்த்தவள் பதற்றத்தில் சதீஷிற்கு கால் செய்து, சூர்யாவை ஒன்னும் பண்ணிராத, நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று பிரீத்தி அவசரமாக கோல்டன் கிளப்புக்கு கிளம்பி சென்றாள். உள்ளே சென்றவள் அங்கு ஒரு ஓரத்தில் சோபாவில் ஜாலியாக அமர்ந்தபடி மது அருந்து கொண்டிருந்த சதீஷை நோக்கி சென்றாள். கோபப்படாமல் பொறுமையாக அவன் முன்னிருக்கும் சோபாவில் அமர்ந்து பேசலாம் என்று சதீஷ் கூறினான். இந்த ப்ராஜெக்ட்னால பின்னால எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கு சம்மதம் கொடுத்தீனா உங்க 2 பேரையும் நான் விட்டுடுறேன் என சதீஷ் கூறினான். நாங்க நிம்மதியா இருந்தா அதுவே போதும், எது வேணாலும் செஞ்சுக்கோ, எங்களை விட்டுரு என்று பிரீத்தி கேட்க சிரித்துக்கொண்டே சரி என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்தான். நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு காட்ட இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி என்று அவன் முன் வைத்திருந்த கூல்ட்ரிங்க்ஸை அவளுக்கு கொடுத்தான். அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த சில நிமிடங்களில் பிரீத்தி தடுமாற ஆரம்பித்தாள். டேய், நீ எல்லாம் மனுஷனா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்திருக்க? எனக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சூர்யா உன்னை சும்மா விடமாட்டாரு என்று தடுமாறிக்கொண்டே அவனை அடிக்க கையை ஓங்கினாள். அவள் அவனை அறைவதற்குள் அவன் அவளுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நீயும் உன் புருஷனும் மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா என்று கூறிய சதீஷ் சோபாவில் அவளை தள்ளிவிட்டான்.
அப்பொழுது அந்த கிளப் கதவு படார் என்று திறக்கப்பட்டது. நிச்சயமாக சூர்யாவாக தான் இருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த கதவின் பின்னால் இருந்து வந்தவன் மகேஸ்வரன். ஷீ இஸ் ஆல் யோர்ஸ். நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு அவ கஷ்டப்படுறதை விட சூர்யா கஷ்டப்படணும். இன்னைக்கு நடக்கிற அந்த விஷயத்துல அந்த ப்ராஜெக்டை அவங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரே கல்ல 2 மாங்கா என்று சிரித்துக்கொண்டே சதீஷ் கிளம்ப தயாரானான். இனிமே என்ன மாப்பிள்ளனே கூப்பிடுங்க, நம்ம தான் சொந்தக்காரங்களாக போறோமே என்று மகேஸ்வரனின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது. அசடு வழியும் அவன் முகத்தை பார்த்த சதீஷ் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதட்டில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரித்தான். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பின்னர் எனக்கு தொடர்பு கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதே சமயம் சூர்யாவை வழிமறைத்த இருவர், நீதான் அந்த சூர்யாவா, பிரீத்தியோட புருஷனா என்று கேட்டனர். சிறிது நேரமாகவே சூர்யாவுக்கு ஏதோ தப்பாக நடப்பது போல தோன்றிக் கொண்டிருந்தது. பிரீத்தி வீட்டிலும் காணவில்லை, ஆபீஸிலும் இல்லை. அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சூர்யா யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் பிரீத்தியை பற்றி விசாரித்த போது மேலும் அவனுக்கு சந்தேகம் கூடியது. பிரீத்தி எங்க இருக்கா? நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்று சூர்யா அவர்களை பார்த்து மிரட்டினான். ஆனால் அவர்களோ சூர்யாவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை. உன்னோட வலது கையை எடுக்கவா இல்ல இடது கையை எடுக்கவா, உனக்கு எது வசதி, சீக்கிரம் நீயே முடிவெடுத்துக்கோ என அவர்கள் சிரித்துக் கொண்டே கூறும்போது பிரீத்திக்கு இவர்களால் ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. உடனே அவர்களின் சட்டையை பிடித்துக் கொண்டு, பிரீத்தி எங்க இருக்கிறா, மரியாதையா அவ இருக்கிற இடத்த சொல்லிடுங்க, உங்களை நான் விட்டு வைக்கிறேன் என்று சூர்யா மிரட்டினான். ஒன்றுக்கும் உதவாதவன் தங்களை மிரட்டுகிறான் என்று அவனை அலட்சியப்படுத்தினார்கள். ஆனால் கண்களை மூடி திறப்பதற்குள் சூர்யா கொடுத்த ஒரே அடியில் அவர்கள் 10 அடி தள்ளி போய் விழுந்தனர். சூர்யா கொடுத்த அடியால் வலி தாங்க முடியாமல் கோல்டன் கிளப் என்று அவர்களுடைய பதிலை கூறுவதற்கு முன் சூர்யா அவசரமாக தன் மூச்சை பிடித்துக் கொண்டு கோல்டன் கிளப் இருக்கும் திசையை நோக்கி விரைந்து ஓடினான். கோபத்துடன் கோல்டன் கிளப்பை நோக்கி வந்த சூர்யாவை கிளப்பின் வெளியே காவல் காத்து கொண்டிருந்த 2 பேர் தடுத்து நிறுத்தினர். பிரீத்தி எங்க என்று சூர்யா கேட்டபொழுது அவன் கண்களில் கோப தீ தெரிந்தது. அவனை எதிர்த்து சண்டையிட அங்கிருந்த யாருக்கும் தெம்பில்லை. அதில் ஒருவன் மட்டும் தன் கையை உயர்த்தி மகேஸ்வரன் இருக்கும் அறைக்கு வழிகாட்டினான். உள்ளே பாதி மயக்கத்தில் இருந்த பிரீத்தியை மகேஸ்வரன் நெருங்கி வர பிரீத்தி அரை மயக்கத்திலேயே அங்கிருந்த ஒயின் பாட்டிலை ஓங்கி அடித்ததால் அவன் நெற்றியில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. உன்கிட்ட நான் சாஃப்டா நடந்துக்கணும்னு பார்த்தேன். உன் உதவாக்கிற புருஷனை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், என்ன புரிஞ்சுக்க மாட்டியே பிரீத்தி என்ற மகேஸ்வரன் பிரீத்தியை நெருங்க பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே சென்றவள் அங்கிருந்த சோபாவில் கால் இடறி விழுந்து முழுவதுமாக மயக்க நிலைக்கு சென்றாள். அப்பொழுது உள்ளே நுழைந்த சூர்யாவை பார்த்த மகேஸ்வரன், யாராது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி, ஓ நீதானா அது, ஒன்னுத்துக்கு உதவாத பிரீத்தியோட புருஷன் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக பேசி சிரித்தான் மகேஸ்வரன். பிரீத்தி அந்த நிலையில் இருப்பதை பார்த்த சூர்யா வேகமாக மகேஸ்வரனை பார்த்து ஓடினான். அதற்குள் மகேஸ்வரன் தன் பின்னால் வைத்திருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்தை கீறியதால் அவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதுவே சூர்யா இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க மாட்டார். கத்தியால் குத்தியும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என மகேஸ்வரன் மிரண்டு போய் கத்தியை கீழே தவறவிட்டான். ஒரு நிமிடம் எதையும் பேசாமல் பிரீத்தி பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று பார்த்தான். மயக்க நிலையில் உள்ள பிரீத்தியை பார்த்தவன் வேகமாக மகேஸ்வரனை அறைந்தான். அடுத்து அவன் ஒரு வார்த்தை பேசுவதற்குள் சூர்யா விடாமல் அடித்ததால் அவன் எழுந்திருக்கவே முடியவில்லை. அடுத்து ஒரு அடி அடித்திருந்தால் கூட அவனுடைய உயிர் அவன் கையில் இருந்திருக்காது. அவனுடைய உடல் ஒரு கிழிந்த துணி போலானது. அப்பொழுது கதவின் வெளியே ஒரு குரலை கேட்ட மகேஸ்வரன் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான். உன் உசுறு உன் கையில இருக்கணும்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடு என்று அந்த வழியிலும் மகேஸ்வரன் சிரித்துக்கொண்டே சூர்யாவை பார்த்து பேசினான். அதை கேட்டு சூர்யாவின் பிடி மெதுவாக தளர்ந்தது. அவர்கள் முன்னே 6 அடி உயரத்தில் ஒருவன் வந்து நிற்க அவர் பின்னால் மேலும் 15 பேர் நின்று கொண்டிருந்தனர். சூர்யாவின் கவனம் இப்பொழுது அந்த 6 அடி மனிதன் மீதுதான் இருந்தது. அதை கவனித்த மகேஸ்வரன் சூர்யாவை தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி அவர் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான். பிரதீப் என்று அழைக்கப்படும் இவர் பெரிய பெரிய புள்ளிகளுக்கு பாடிகார்டாக இருந்தவர். இவரை எதிர்த்து சண்டையிட்ட யாருமே உயிரோடு சென்றதாக சரித்திரமே இல்லை. சூர்யாவின் கதை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என நினைத்து திமிராக நின்று கொண்டிருந்த மகேஸ்வரனுக்கு பிரதீப் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை
தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ஹலோ சார், உங்களுக்கு கோல்டன் கிளப்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் பிரதீப் பேசுவதை பார்த்த மகேஸ்வரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மயக்க நிலையில் ஒரு பெண் அங்கு இருப்பதை பார்த்தவர் மேலும் குழப்பத்துடன் மகேஸ்வரனை பார்த்தார். அவருக்கு இங்கு நடந்த முழு கதையும் தெரியாது. யாரோ ஒருவர் கோல்டன் கிளப்பை உடைத்து மகேஸ்வரனை அடித்தது மட்டுமே அவருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அவருக்கு தெளிவாக புரிந்தது, மகேஸ்வரன் சூர்யாவிற்கு ஏதோ பெரிய தவறு செய்துள்ளான் என்று. இவ என்னோட ஆளு என்று மகேஸ்வரன் கூறி முடிப்பதற்குள் அவனுடைய 5 பற்கள் காற்றில் பறந்தன. என்ன தைரியம் இருந்தா அவளை உன்னோட ஆள்னு சொல்லுவ என்று சூர்யா தன் கைகளை முறுக்கிக் கொண்டு அவன் முன் வந்து நின்றான். இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரதீப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு அமைதியாகவே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார். தம்பி, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா மகேஸ்வரனை விடுவ என்று அழுத்தமாகவும் அமைதியாகவும் கேட்டார் பிரதீப். மகேஸ்வரனுக்கு இப்பொழுது சதீஷை நினைத்து கோபமாக வந்தது. பிரதீப் இப்படி யாரிடமும் அமைதியாக சென்றதில்லை. சூர்யாவை பார்த்து அமைதியாக பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக இவன் பெரியாளாக தான் இருக்க வேண்டும். அவனுடன் சுமூகமாக செல்வதே சரி என்று நினைத்து சூர்யாவின் முன் தலைகுனிந்து நின்றான். சூர்யாவிற்கு பிரதீப்பின் நிதானமான பேச்சும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் திறமையும் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயாவது இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்னை தேடி வரலாம் என்று சூர்யா பிரதீப்பை பார்த்து கூறினான். சூர்யா கேட்ட இந்த கேள்விக்கு பிரதீப்பிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அதற்கு அமைதியாகவே இருந்தான். ஆனால் சூர்யா அதை கண்டு கொள்ளவில்லை. இவரை போன்ற ஆட்களின் மனதை எளிதாக பிடிக்க முடியாது என்று சூர்யாவுக்கு நன்றாக தெரியும். அப்புறம் இன்னொன்னு, இங்க நடந்தது 4 சவுத்துக்குள்ளதான் இருக்கணும். அதை மீறி வெளியே தெரிஞ்சது என்று சூர்யா அங்கிருந்த அனைவரையும் பார்த்து லேசாக சிரித்தான். பின் சோபாவில் நடந்தது எதுவும் தெரியாமல் மயக்க நிலையில் இருந்த பிரீத்தியை மெதுவாக தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அந்த அறையை சுற்றி இருந்த அனைவரும் சூர்யா செல்வதற்காக வழிவிட்டு நின்றனர். அவன் மூச்சு காற்று கூட படாத தூரம் பயத்தில் தள்ளியே நின்றனர். சூர்யாவும் பிரதீப்பும் பேசிக்கொண்டது 10 நிமிடம்தான். ஆனால் அந்த 10 நிமிடத்தில் பிரதீப் சூர்யாவை பற்றி பெரிய அளவில் பேசியது மகேஸ்வரனுக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது. மகேஸ்வரன் இனிமேல் சூர்யா பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது என்று முடிவெடுத்தான். இந்த பிசினஸில் அவன் 20 வருடமாக இருக்கிறான். சூர்யா தன் கையை வெட்டிவிட்டான் என்ற விஷயம் வெளியில் தெரிந்தால் அவன் கட்டி வைத்திருந்த சாம்ராஜ்யம் மொத்தமாக சரிந்துவிடும் என்று நினைத்து இதை மூடி மறைக்க முடிவெடுத்தான். சூர்யா பிரீத்தியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த ஒரு சிறு கிளினிக்கை நோக்கி விரைந்து சென்றான். அவனது கவலை பல மடங்கு அதிகரித்தது. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்ன கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது என தெரியாது. இதனால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என்று யோசித்துக் கொண்டே வேகமாக தொடங்கினான். 3 வருடத்திற்கு முன் ஊட்டிக்கு வந்தான் சூர்யா. அவன் விடும் மூச்சுக்காற்று கூட சக்கரவர்த்திக்கு தெரியக்கூடாது என்று அமைதியாகவே இருந்தான். அதனால் என்ன நடந்தாலும் அவன் இருக்கும் இடத்தை காட்டிக்கொள்ளக் கூடாது என்றே எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் இருந்தான். பார்ப்பதற்கு சிறு வீடு போல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கதவை திறந்து நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார். மயக்க நிலையில் பிரீத்தியை பார்த்தவர், ஐயோ சூர்யா, பிரீத்திக்கு என்னாச்சு? கொஞ்சம் பதட்டமாக கேட்டுக்கொண்டே பிரீத்தியை மெதுவாக அங்கிருந்த டேபிளில் படுக்க வைத்தார். சூர்யாவும் பதட்டமாக காணப்பட்டதை கவனித்த அவர் என்ன நடந்தது என்று அழுத்தி கேட்டார். டாக்டர் செல்வி, பிரீத்தி குடிச்ச கூல்ட்ரிங்க்ல போதை மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. பிளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க. ரொம்ப நேரமா எந்திரிக்கவே இல்லை என்று தன் முன் நின்று கொண்டிருந்த பெண்மணியுடன் நீண்ட நாள் பழகியவரை போல பேசினான் சூர்யா. பிரீத்தியை செக் செய்த டாக்டர் செல்வி சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும், பெரிய ஆபத்து ஒன்றுமில்லை என்று சூர்யாவுக்கு ஆறுதல் கூறினார். பின் என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார். சூர்யா அவர்களிடம், டாக்டர் செல்வி, பிரீத்தி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கோஸ்ட் சர்வன்ட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் இங்க வந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க என பதட்டமாக கூறினான். கோஸ்ட் சர்வன்ட் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். தன் சொந்த மகனாக இருந்தாலும் தன் முதலாளி சொன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கொன்று விடுவார்கள். அப்பேற்பட்ட கோஸ்ட் சர்வன்ட் சூர்யாவை ஏன் கண்காணிக்கிறார் என்ற ஒரு கேள்வி டாக்டர் செல்விக்கும் தோன்றியது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். மயக்கத்திலிருந்து எழுந்தவள் பயந்து போய் கத்த ஆரம்பித்தாள். சூர்யா பதறி போய் அவள் முன் அமர்ந்து, பிரீத்தி பயப்படாத, உனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடுச்சு என்று அவளை கட்டிக்கொண்டு ஆறுதல் கூறினான். அவள் எப்படி அங்கிருந்து தப்பித்தாள் என்று குழப்பமாகவே சூர்யாவை பார்த்தாள்.
அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா சரியான நேரத்தில் போலீஸ் வந்து காப்பாற்றி விட்டார்கள் என்று அவளிடம் சமாளித்தான். இனிமே அவங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, நீ எதுக்கும் பயப்படாத என்று பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு அவள் கண்களை பார்த்து நிதானமாக பேசினான் சூர்யா. அப்பொழுது பிரீத்தியின் செல்போனிற்கு அவன் அம்மா வனிதாவிடமிருந்து கால் வந்தது. காலை அட்டன் செய்த பிரீத்தி ஹலோ என்று சொல்லி முடிப்பதற்குள், பிரீத்தி நீ எங்க இருக்க? காலையிலேயே வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன், மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரல, என்னாச்சு உனக்கு? இங்க நிலைமையே தலை கீழே மாறிட்டு இருக்கு. உன் அப்பாவை பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு காலையிலேயே அவசரமா உன் தாத்தா கிளம்பி போக சொல்லிட்டாரு என்று வனிதா பதட்டமாக கூறினார். அவர் பேசியதை கேட்ட பிரீத்தி குழப்பத்துடன் சூர்யாவை பார்த்தாள். சூர்யாவிற்கும் எதுவும் புரியவில்லை. தன்னிடம் கூட சொல்லாமல் அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஏன் சென்றார் என்று சூர்யாவிற்கு சிறிது குழப்பமாகவே இருந்தது. இதை முத்து தாத்தாவிடமே சென்று கேட்டுவிடலாம் என்று நினைத்து இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அதே சமயம் சதீஷ் தன்னுடைய ஆபீஸில் குட்டி போட்ட பூனையை போல நடந்து கொண்டே இருந்தான். நீண்ட நேரமாகியும் மகேஸ்வரனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. கோல்டன் கிளப்பில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவனுடைய மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. பதட்டத்தில் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். சதீஷின் பிளான் படி இந்நேரம் அவனுடைய கைக்கு வீடியோ வந்திருக்க வேண்டும். ஆனால் தாமதமாகிக் கொண்டே இருப்பது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது, என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மகேஸ்வரனுக்கு கால் செய்தான். ஹாஸ்பிட்டலில் மகேஸ்வரனின் வெட்டப்பட்ட கைகள் ஆபரேஷன் செய்து ஒன்றாக சேர்க்கப்பட்டன. ஒன்றாக சேர்க்கப்பட்டாலும் இனிமேல் அந்த கையை அவனால் பெரிதளவு உபயோகப்படுத்த முடியாது. அப்பொழுது சதீஷிடமிருந்து மகேஸ்வரனுக்கு கால் வந்தது. என்ன சார், செம்ம என்ஜாய்மெண்டா என்று சதீஷ் சிரித்துக் கொண்டே கேட்டான். அவன் குரலை கேட்ட மகேஸ்வரனுக்கு சதீஷை 2 துண்டாக வெட்டிவிட வேண்டும் போல இருந்தது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, அவ மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருச்சு என்று சதீஷிடம் கூறி சமாளித்தான். இது எப்படி நடந்துச்சு, யார் போலீஸுக்கு தெரிவிச்சாங்க என்று பதட்டமாக போனின் மறுமுனையில் இருந்து பேச ஆரம்பித்தான் சதீஷ். அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, வழக்கமா போலீஸ் இங்க வந்து சோதனை செய்யறதுண்டு. பிரீத்தியோட அதிர்ஷ்டம், அன்னைக்கு போலீஸ் சோதனை பண்றதுக்காக கோல்டன் கிளப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, இத பயன்படுத்தி அவ தப்பிச்சிட்டா என்று பொய்யை சொல்லி அங்கு நடந்த உண்மையை மூடி மறைத்தான் மகேஸ்வரன். என்ன சொல்றீங்க, அவளை அப்படியே தப்பிக்க விட்டீங்களா? உங்க கூட சேர்ந்து நான் அவளை இப்படி எல்லாம் பண்ணது முத்து தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் என்று சதீஷின் குரலில் மாற்றம் தெரிந்தது. பயத்தில் அவனுடைய குரலில் நடுக்கம் ஏற்பட்டது. உன்னோட முத்து தாத்தா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன், இனிமே எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று சட்டென்று பேசி காலை கட் செய்தான் மகேஸ்வரன். கோல்டன் கிளப்பில் நடந்த உண்மையை சதீஷிற்கு தெரிவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. மகேஸ்வரன் போனை வைத்த பின்பு ஆபீஸ் ரூமில் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய ஆபீஸ் ரூம் உள்ளே சந்தியா நுழைந்தாள். அண்ணா, இந்த பிரீத்தி இருக்கால, எவ்ளோ தைரியம் இருந்தா கோல்டன் கிளப்புக்கு போயிருப்பா என்று சொல்லிக்கொண்டே சந்தியா அவன் ரூமுக்குள் நுழைந்தாள். சதீஷுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. அதற்குள் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்து விட்டதா என்ற பயத்தில் லேசாக அவனுடைய அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது. இப்படியும் ஒருத்தி இருப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நேத்திக்கு ப்ராஜெக்ட்காக தப்பு பண்ணா, இன்னைக்கு அவ பழைய லவ்வரை பார்க்க போயிருக்கா என்று கோபமாக கூறினாள். இன்னும் பிரீத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியல, அவளை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு என்று சந்தியா புலம்பிக் கொண்டிருந்தாள். லவ்வர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதீஷ் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. சட்டென்று அவன் கண்கள் பிரகாசமாக விரிந்தது. ஒருவேளை பிரீத்தி முத்து தாத்தா கிட்ட நான் அவளை ஏமாத்தி மகேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா, அவளோட ஆசையை தீத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அவ மேல பழிய போட்டுடலாம் என்று நினைத்தான். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல சந்தியாவிடம், நான் இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிட்டு இருந்தேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும், உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தான் தவிச்சிட்டு இருந்தேன், நீயே தெரிஞ்சுக்கிட்ட என்று வருத்தப்படுவதை போல அவளிடம் நடித்தான். இப்போவே முத்து தாத்தா கிட்ட போய் சொல்லலாம் என்று சந்தியா சதீஷை அழைத்துக் கொண்டு முத்து தாத்தாவின் அறைக்கு சென்றாள். சேர்மன் அறைக்குள் நுழைந்த சதீஷ் அங்கே ஏற்கனவே பிரீத்தியும் சூர்யாவும் இருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை அவருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, சீ வெக்கங்கெட்டவளே, என்ன தைரியத்தில் இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வச்ச என்று சந்தியா பேச ஆரம்பித்தாள். அவளுடைய இந்த பேச்சு பிரீத்தியை கோபப்படுத்தியது. இவள் பேசுவதை வைத்து பார்த்தால் நிச்சயமாக சதீஷ் ஏதோ புதிய திட்டத்துடன் தான் வந்திருக்கிறான் என்று சூர்யா நினைத்தான். சந்தியா, என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கோபத்தில் சந்தியாவை பார்த்து சீறினாள் பிரீத்தி. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கோல்டன் கிளப்புக்குள்ள எதுக்கு போன, அங்க பாதி நாள் யாரோட ரூம்ல இருந்தன்னு எங்களுக்கு தெரியும், உள்ள நீ பண்ணதை எல்லாருக்கும் சொல்லணுமா என்ன என்று சந்தியா நேரில் பார்த்தது போல பேசினாள். நடந்த உண்மை எதுவும் தெரியாமல் பேசிய சந்தியாவை பார்த்தால் பிரீத்தி. நான் கோல்டன் கிளப்புக்கு போனது உண்மைதான்,
ஆனா நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல என்று அழுத்தமாக கூறினாள். நீ அங்க உன்னோட பழைய காதலன் மகேஸ்வரனை பார்க்க போனத சதீஷ் அவனோட 2 கண்ணால பார்த்திருக்கான் என்று சந்தியா கூற, சதீஷ் என கோபத்தில் கத்திய பிரீத்தி தன்னுடைய கண்களை உருட்டி கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள். சதீஷ் சந்தியாவை வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபமும் துக்கமும் அவள் தொண்டையை அடைத்தது. பிரீத்தி, எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்காக லோகேஷ், இப்போ சதீஷ் கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட வாங்கறதுக்காக மகேஸ்வரன். நம்ம குடும்பத்துல நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பணத்துக்காக நீ யார் கூட வேணாலும் என்று சந்தியா தன்னுடைய வார்த்தையை முடிக்கும் முன்பே அவள் கன்னத்தில் சூர்யா பலார் என்று அறைந்தான். மரியாதையா பேசி பழகு என்று எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சூர்யா அவளை பார்த்து கூறினான். இவளோட ஆட்டத்துக்கு இன்னிக்கே முடிவு கட்டணும், எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா என்று நினைத்தான் சூர்யா. சூர்யா கன்னத்தில் அறைந்ததும் சந்தியா தன்னுடைய டிராமாவை ஆரம்பித்து விட்டாள். பாத்தீங்களா தாத்தா, உங்க கண்ணு முன்னாடியே இவன் அரைஞ்சிட்டான் என்று அழுது நடிக்கத் தொடங்கினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முத்து தாத்தா, போதும் நிறுத்துங்க என்று அங்கிருந்த டேபிளை தன்னுடைய 2 கையால் ஓங்கி அடித்தார். அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் அமைதியானார்கள். இதுல யார் போய் சொல்றான்னு எனக்கு இப்பவே தெரியணும், சதீஷா பிரீத்தியா என்று உரத்த குரலில் கேட்டார் முத்து தாத்தா. பின் பிரீத்தியை பார்த்தவர், சூர்யாவை கொல்ல போறேன்னு சொல்லி உன்ன கோல்டன் கிளப்புக்கு வர வச்சு உன் கூல்ட்ரிங்க்ஸ்ல போத மருந்த கலந்து மகேஸ்வரன் கூட தப்பா நடக்கிற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னது சதீஷ் தான்னு நீ எப்படி சொல்ற? அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று முத்து தாத்தாவின் கேள்வி சதீஷுக்கு சாதகமாக இருப்பது போலவே இருந்தது. சதீஷ் சூர்யாவை கொல்லப் போவதாக மிரட்டிய வீடியோ ஆதாரத்தையும் அவன் அனுப்பிய மெசேஜையும் அவரிடம் காட்டினாள் பிரீத்தி. ஆனால் அதை பார்த்த சதீஷ் விழுந்து விழுந்து சிரித்தான். அந்த ஆதாரம் நிச்சயமாக செல்லாது என்று அவனுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அந்த மெசேஜை அனுப்பியது அவனுடைய நம்பரிலிருந்து அல்ல, ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு. இத வச்சு சதீஷ் தான் உனக்கு அனுப்புனான்னு சொல்றது சுத்தமா நம்புற மாதிரி இல்ல என்று முத்து தாத்தா கூற, பிரீத்தி தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை வெளிப்படுத்தினாள். அப்பொழுது பின்னால் இருந்து சூர்யா மெதுவாக பிரீத்தியின் கைகளை பிடிக்க அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சூர்யா நினைத்தால் இந்த ஒரு தருணமே சதீஷை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். மகேஸ்வரனை சாட்சியாக அழைத்து வந்து ஒரு நொடியில் அவனுடைய நிலைமையை தலைகீழாக ஆக்க முடியும். ஆனால் சூர்யா அதை செய்யவில்லை. சொந்தக்காரர்கள் என்ற போர்வையில் பிரீத்தியின் முன் நடித்துக் கொண்டிருப்பவர்களின் போலி முகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். சதீஷின் சதித்திட்டம் சூர்யாவால் முறியடிக்கப்படுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.